everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேஸ் காமிச்சு வீடியோவில் வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு. ஸோ ஐ தாட் I'll come on today. கேரளாவில் சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஸ்டில் ரிகவரிங். நம்ம ரோஸ் ப்ரூன் பண்ணி 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? நான் எந்த அப்டேட்டுமே போடலை. பிகாஸ் லைக் ஐ செட் அந்த வெதர் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம். பயங்கர மழை, மட் ஸ்லைட், லேண்ட் ஸ்லைட், நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் வாஸ் நாட் வெரி குட். இங்கே கூட வந்து தொடர்ந்து மழை இருந்துச்சு. வெயில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. விச் வாஸ் இன் ரியலி குட் ஃபார் ரோசஸ். க்ளவுடியாக இருக்கும், கொஞ்சம் சன்லைட் வரும், அண்ட் தென் இட் வில் ரெயின் கண்டினியூஸ்லி. நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் அப்படி தொடர்ந்து ஒரு 2 வீக்ஸ் அப்படி தான் இருக்குது. நான் ரோஸ் ப்ரூன் பண்ணி இப்போ 2-3 நாள் வந்து எனக்கு சன்லைட் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் இட் வாஸ் ஆல் ஃபுல் ஆஃப் இந்த மாதிரி ஒரு வெதர். ஸோ ரோசஸ் இப்போ தான் க்ரோ ஆகுது, ஜஸ்ட் ஸ்டார்டட் டு க்ரோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும், எஸ்பெஷலி நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுருக்கிற ரோசஸில் வந்து இப்படி வெதர் கண்டிஷன் இருக்கும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம் அண்ட் வில் ஃபேஸ், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த ரோசஸ்க்கு எப்படி உரம் கொடுக்குறது, என்ன மாதிரி ஃபீட் எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்னோட ரோசஸையும் ஐ ஷோ இட் யூ அந்த கரண்ட் ப்ராக்ரஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வருஷம் நமக்கு எப்போவுமே கிடைக்கிற மழையை விட ரொம்பவே அதிகமாக மழை இருந்துச்சு. ப்ரூன் பண்ணுறப்போவே நான் சொன்னேன், அண்ட் வெயிட் பண்ணி தான் ப்ரூன் பண்ணேன். அப்போவும் மழை இருந்துச்சு. ப்ரூன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டார்மன்சி பிரேக் பண்ணுறப்போ நிறைய உரங்கள் நம்ம போட்டோம். டாப் சாயிலாம் சேஞ்ச் பண்ணி போட்டோம் இல்லையா? தொடர்ந்து மழை இருந்ததுனால எல்லா நியூட்ரியன்ஸும், அதில் இருந்த எல்லா சத்தும் வெளியில் போயிருக்கும். அப்போ மீடியாவில் எதுவுமே மிஞ்சி இருக்காது, கொஞ்சம் தான் ஏதாவது லெஃப்ட் அவுட் ஆகிருந்துருக்கும் இல்லையா? அண்ட் ப்ரூன் பண்ணதுக்கப்புறமும் மழை, ஒரு 2-3 நாள் தான் வெயில் இருந்துச்சு. அப்போது ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக க்ரோத் வர ஆரம்பித்த உடனே உரம் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபீட் கொடுக்க நம்ம ஆரம்பிக்கணும் டு ப்ரொமோட் தட் க்ரோத் இல்லையா? ஸோ இங்கே ப்ரூன் பண்ணதுக்கப்புறமும் மழை. ஸோ இட் இஸ் வெரி பேட் சிச்சுவேஷன். க்ரோத் வர ஆரம்பிச்சுது, ஆனால் ஹெல்தி க்ரோத்ஸ் இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுது. மீடியா எப்போவுமே வெட்டாக இருந்தனால நமக்கு வந்து ஃபீட் எதுவுமே கொடுக்க முடியலை. நம்ம ப்ரூன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த கரெக்ட் சமயத்தில் அதுக்கு உரங்கள் ஃபீட் எதுவுமே கொடுக்க முடியாதனால வந்த விளைவுகள் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த இலைகள் ஷூட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா தளிர்கள் நிறைய வந்திருக்கு, ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியான தளிர்கள் கிடையாது. ரொம்பவே மோசமான குவாலிட்டி ஷூட்ஸ் அண்ட் அந்த க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவேன் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஜென்ரலி நிறைய க்ரோத் வந்திருக்கு, பட் த குவாலிட்டி இஸ் நாட் குட். என்ன ஆகலான்னா குட்டி ஸ்டெம்ஸாக இருக்கும், அப்படி ஸ்டாப் ஆயிரும் க்ரோத். மொட்டு வைக்காது, மொட்டு வச்சாலும் ரொம்ப ஷார்ட் ஸ்டெம்மில் வந்து மொட்டு வைக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெம்மாக தான் வந்திருக்கு, பட் அந்த மொட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் ஏர்லியர், அது வந்து ஒரு மொத்தமே ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் இல்லை ஒரு அரை அடி ஹைட்டு தான் இருக்கும், அதிலே மொட்டு வச்சிடுச்சு. இது 1 அடிக்கு மேலே வளர வேண்டிய ஒரு ஸ்டெம். ஆக்சுவலாக நார்மல் கண்டிஷன்ஸில் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆனதுனால க்ரோத் ஸ்டாப் ஆகிடுச்சு, மொட்டு வச்சிடுச்சு. அண்ட் நிறைய பிளைண்ட் ஷூட்ஸ். உங்களில் சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு அடுத்து தொடர்ந்து பாருங்கள். ஐ வில் டாக் அபவுட் இட். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ட் வந்து பாதுகாக்கணும். ரூட் ராட், டைபேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போ முடியுதோ ஃபஞ்சிசைட் ஸ்ப்ரே கொடுக்கணும். நான் வந்து ஹியூமிக் ஆசிடும் ஃபஞ்சிசைடும் வந்து மீடியாவில் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டேன். ஆனால் ட்ரென்ச் கொடுக்க முடியாது இல்லையா? ரூட் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா எனக்கு எப்போ கேப் கிடச்சதோ முடிஞ்ச டைமில் நான் வந்து ஃபஞ்சிசைட் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு முக்கியமாக பண்ண வேண்டியது ரூட் ட்ரீட்மெண்ட், அந்த ஃபஞ்சிசைட் ஸ்ப்ரே. மழை இருந்தனால அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா பண்ணுங்கள். செகண்ட் வந்து பெஸ்ட் அட்டாக். பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணோன்னு ப்ரூனிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். குட்டியோண்டு எல்லாம் வர ஆரம்பித்த ஸ்டேஜில் இருந்து இந்த க்ரோத் அந்த மாதிரி வளர்ந்து வருது பார்த்திங்களா? இந்த டைமில் த்ரிப்ஸ்னாலும் சரி, ஸ்பைடமைட்ஸ்னாலும் சரி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன்னா இலைகள் இல்லை செடியில்.
அந்த பிளான்ட் மொத்தமாகவே டை ஆக சான்ஸ் இருக்குது. நம்ம அந்த பிளான்ட்டை வந்து லூஸ் பண்ணிடுவோம். இல்லை அது ரொம்ப டேமேஜ் ஆன ஒரு சுச்சுவேஷனில் போய் அதை சரி பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிரும். ஓகே, ரொம்ப பொறுமை எல்லாம் தேவை. ஸோ அதனால் தொடர்ந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறதையும் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எதுலேயுமே கேர்ள் லீஃப், அந்த பிளாக் ஆகி டிப்பிக்கல் த்ரிப்ஸ் அட்டாக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த 2 விஷயங்களுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமானது வந்து ஃபீடு, உரம் தானே. மீடியாவில் தான் சத்தே இல்லாமல் இருக்குது. அப்போ உரம் கொடுக்கணும். மீடியா வெட்டாக இருக்குது, எப்படி கொடுக்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். ஸோ இடையிடையில் எப்போ வெயில் அடிக்குதோ, கொஞ்ச நேரம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வெயில் அடிக்கலாம். அப்போது ஃபீடை வந்து ஸ்ப்ரேயாக, ஃபாலியர் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இலை வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா. ஸோ ஃபாலியர் ஃபீடாக கொடுக்கலாம். அண்ட் ஒரு 2-3 நாள் வெயில் இருக்குது, தொடர்ந்து வெயில் இருக்குது அப்படின்னா மீடியா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம தண்ணியில் ஃபீடை கலந்து வந்து மூட்டில் டைரெக்டாக கொடுக்கலாம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரேயை விட ரொம்ப குயிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட். ஆனால் அதுக்காக பெரிய பாட்டில் கொண்டு 1 லிட்டர் கொண்டு ஊற்றக்கூடாது. ஒரு 250 ml போதும். ஏன்னா லீவ்ஸ் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு எல்லா பிளான்ட்லேயுமே க்ரோத் வந்திருக்கு. இப்போ இங்கே இன்னொரு பிளான்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி லீவ்ஸாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸ்டெம் க்ரோத் இல்லை, பேசல் பிரேக்ஸ் எதுவும் வரல, லீஃபோட குவாலிட்டி நல்லா இல்லை, ப்ரீமெச்சூர் பட்ஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்த்தோம் இல்லையா. இனி இதை நம்ம சரி பண்ணி எடுக்கணும். சரி பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிரும். அப்படின்னா ஒரு 1 to 2 months கண்டிப்பாக எடுக்கும். வி நீட் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். மெதுவாக அந்த பிளான்ட் கூட ஒர்க் பண்ணி அதுக்கு தேவையான ஃபீட் கொடுத்து வி ஹாவ் டு பிரிங் இட் பேக். அண்ட் இந்த ஸ்டேஜில் வரக்கூடிய மொட்டு எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மொட்டு மெச்சூராக விட்டு அப்புறமா டெட் ஹெட் பண்ணணும். ஸோ அந்த 2 months வந்து ஃப்ளவர்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க. உங்களுக்கு மழை இல்லை, எல்லாம் ஓகேயாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் இந்த நவம்பர் மந்த் வரைக்குமாவது உங்கள் பிளான்ட்டை வந்து பூக்க விடாதீங்க. டிசம்பர், ஜான்வரி, ஃபெப், மார்ச், ஏப்ரல் வரைக்கும் we can take flowers. பிளான்ட்டும் வளரும், பூவும் எடுக்கலாம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நிறைய பேருக்கு மொட்டை கட் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப யங் பட், இளமொட்டு. இதை நம்ம வந்து பிஞ்ச் பண்ணவோ, டிஸ்பட் பண்ணவோ, டெட் ஹெட் பண்ணவோ கூடாது. இதை கொஞ்சம் மெச்சூர் ஆக விட்டு அந்த சேப்பல்லேருந்து அந்த பூவோட கலர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்ல, அப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆயிரும், தண்டும் ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் டெட் ஹெட் பண்ணுங்கள். நுள்ளி எடுக்காதீங்க, கட் பண்ணி விடுங்க. இனி நம்ம ஃபீட், அந்த உரங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் பிளான்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான 2 விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மைக்ரோநியூட்ரியன்ட் இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று மெக்னீஷியம் சல்ஃபேட், இன்னொன்று கால்சியம் நைட்ரேட். ஸோ சிலர் இதை யூஸ் பண்ணலாம், சிலர் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ரொம்ப டீட்டெயில்ஸ்க்கு நம்ம போக மாட்டோம், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். மெக்னீஷியம் சல்ஃபேட்டோட பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதை வந்து நம்ம ட்ரென்ச்சாக கொடுக்கலாம், தண்ணியில் கலந்து மூட்டில் விடலாம், இல்லை ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். மூட்டில் விடுறது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் ஆகும். அந்த வேர்கள் வந்து அப்சர்வ் பண்ணி அதோட பெனிஃபிட் வந்து பிளான்ட்டுக்கு ரொம்ப குயிக்காக கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி வீக்காக இருக்க ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி மெத்தட் உதவும். அப்படி முடியலைன்னா நீங்கள் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். ஆனால் வாரத்துக்கு 1 முறை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அது மெக்னீஷியம் சல்ஃபேட், எப்சம் சால்ட். அடுத்தது கால்சியம் நைட்ரேட். இது பிளான்ட்டோட ஓவரால் க்ரோத், அந்த பிளான்ட்டில் செல்ஸ் இருக்கும்ல, அந்த பிளான்ட் வால், செல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்போ பெஸ்ட் அட்டாக்லேருந்து பிளான்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கால்சியம் நைட்ரேட் வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்கும். ஸோ இது தண்ணியில் கலந்து தான் கொடுக்கணும். இதையும் நீங்கள் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். பட் மூட்டில் விட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல், பெனிஃபிட்டாக இருக்கும் பிளான்ட்டுக்கு. அப்படி பண்ணுறது நல்லது. ஆனால் இது வந்து மற்ற ஃபெர்டிலைசர்ஸ் கூட கம்பேட்டபிள் கிடையாது. அப்படின்னா கரையாது. இதை தனியாக நம்ம கரைச்சி பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் சல்ஃபேட் கூடயோ இல்லை என்பிகே கூடயோ கரைச்சிங்கன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் ஹையாக இருக்கும்போ இல்லை சல்ஃபேட் இருக்கும்போ இது வந்து கரையாது. தட் இஸ் கெமிஸ்ட்ரி. நீங்கள் அது டீட்டெயில்ஸ் படிச்சுக்கோங்க. பட் செப்பரேட்டாக நம்ம இதை கரைச்சி சொல்யூஷன் ஆக்கி மிக்ஸ் பண்ணி அப்புறமா நம்ம செடிக்கு ஸ்ப்ரே ஆகவோ இல்லை மூட்லேயோ கொடுக்கலாம். வருஷ கடைசியில் நம்ம இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோசஸ்க்கு இந்த 2ம் ரொம்பவே முக்கியம். எப்படி கொடுக்கணும் அப்படின்றது சொல்கிறேன்.
எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது இந்த டீஸ்பூன் அளவு தான். சில பொருட்கள் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோவில் முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ஒரு டீஸ்பூன். இந்த மாதிரி டீஸ்பூன் வந்து கடைகளில் கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கலாம். ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். குட்டி சைஸ், சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பூன். இதுக்கு ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் தலை தட்டி எடுத்துக்கோங்க. அது வந்து 5 கிராம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் சல்ஃபேட் ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா 5 கிராம் கிட்ட வரும். சரியா? அதே இது கால்சியம் நைட்ரேட் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் அரைச்சி எடுத்தோன்னா அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. ஒரு 6லேருந்து 7 கிராம் கூட வரலாம். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியான ஓகே, கம்மியானாலும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி அளந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ ஒரு ஸ்பூன் வந்து 5 லிட்டர் தண்ணி. ஏன்னா அது 5 கிராம் 6 கிராம் அந்த கணக்கில் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். அது இது கால்சியம் நைட்ரேட் 2 தடவை கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். ரெண்டுமே மூட்டில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா 3வது நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில்லேட்டட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட் ரொம்பவே உதவி செய்யும். நான் யூஸ் பண்ணுறது இதுதான். முன்னாடியும் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். நீங்களும் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துகிறீங்க. இது வந்து நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேயாக மட்டும் இல்லை, கலந்து ட்ரெஞ்சாக கூட கொடுக்கலாம். அதிலே போட்டிருக்காங்க ட்ரிப் சாயில் அப்ளிகேஷனுக்கு போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேக்கு எடுப்போம் இல்லையா, 1.5 கிராம் 2 கிராம் 1 கிராம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம தண்ணியில் கலந்தால் போதும். இதுவும் அதே டீஸ்பூன் அளவு. ஒரு ஸ்பூன் நரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் வெயிட் கம்மியான பொருள். ஒரு ஸ்பூன் நல்லா நரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 கிராம் வந்துடும். அந்த டீஸ்பூன் நரைச்சி எடுத்திங்கன்னா 5 கிராம்ஸ் வரும். அதை நீங்கள் 5 லிட்டர்ஸ் வாட்டரில் கலந்து வாரத்துக்கு ஒரு முறை மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபீடு வந்து கண்டிப்பாக போகணும். அது ட்ரெஞ்சாக இருந்தால் நல்லது. நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரேயாக கூட கொடுத்துக்கலாம். இது தவிர நீங்கள் என்பிகே கொடுக்கணும் அப்படின்னா என்பிகே கொடுக்கணும். நீங்கள் 19-19 கொடுக்கலாம், 18-18-18 கொடுக்கலாம், இல்லை 20-20-20 கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆப்ஷன். இது கூட பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்ற ஒரு காம்பினேஷனில் வரும். 13-0-45 அப்படின்ற ஒரு ப்ரொபோர்ஷனில் வரக்கூடியது. இது ஜென்ரலாக வந்து பிளான்ட் வளர்ந்து அந்த பூக்கிற ஸ்டேஜ் வரும்போது கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீடு. அப்போ அந்த மொட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பூவோட சைஸ், பெட்டல் கவுண்ட் அந்த மாதிரி வர்றதுக்கு ஜென்ரலாக அது உதவி செய்யும். ஸோ இது வந்து நல்ல தளிரெடுத்து வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். மெஷர்மெண்ட் வந்து அதே தான், 1 கிராம் பர் லிட்டர். அதுக்கப்புறமா இன்னொரு என்பிகே காம்பினேஷன் 0-52-34. ஸோ பேசிக்காக 19-19-19 நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ ஆன் டாப் ஆஃப் தேட் 0-52-34 13-0-45 அந்த பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்கிறது, இந்த ரெண்டும் கொடுக்குறது நல்லது. ஸோ எந்த கேப்பில் கொடுக்கணும் அப்படின்னா அது வளர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பொட்டாசியம் நைட்ரேட் கொடுப்போம். அது ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் வீக்லி ஒன்ஸ் கொடுத்துக்கலாம். அகேன் ட்ரெஞ்ச் ஆர் ஃபாலியர் ஸ்ப்ரே, இல்லை ஒரு வீக் ட்ரெஞ்சாக கொடுத்தீங்கன்னா ஒரு வீக் ஃபாலியர் ஃபீடாக கொடுக்கலாம். 0-52-34 அதே தான். இதை வந்து நம்ம எப்போவுமே கொடுத்துட்ருக்கணும்னு இல்லை. அந்த க்ரோத் எடுத்து நல்ல பிளான்ட் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபீடை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு வந்து மழை இல்லாமல் நல்ல வெயில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்ம அந்த லிக்விட் ஃபீட் பண்ணுவோம் இல்லையா வீட்டில், கிரவுண்ட்நட் கேக் இல்லை மஸ்டர்ட் கேக் வித் டிஏபி காம்பினேஷன், அது ரொம்ப நல்லது. அது பண்ணிங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அது கூட கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹவ் ஐ எம் ஒர்க்கிங் வித் மை பிளான்ஸ் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். யூ கேன் ஒர்க் இட் அவுட், டூ அ மிக்ஸ் அண்ட் மேட்ச். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபீடெல்லாம் வந்து நம்ம பிளான்ட்டுக்கு ஒவ்வொரு நாள் தண்ணியில் கலந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு விட்டு ஏதாவது ஒரு ஃபீடு வந்து கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் உங்களுக்கு குறித்து வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். அனதர் ஆல்டர்னேட் வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆர்கானிக் கிரானியூல்ஸ் தான். இது கூட நம்ம டாப் சாயிலில் போட்டு விட்டோம், 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எல்லாம் மழையில் போயிருந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் டு டாப் இட் ஆஃப், ஏன்னா இது ஸ்லோ ரிலீஸிங். ஸோ 1 கிராம் எடுத்து இப்படி ஒரு 15 கிரானியூல்ஸ் வந்து பெரிய சின்ன பாட்டுக்கு இல்லை பெரிய பாட்டுக்கு ஒரு 25 கிரானியூல்ஸ்லாம் எடுத்து நம்ம அப்படி போட்டு விடலாம். நோ ஹார்ம் இன் டூயிங் தட். அதுவும் நான் ஃபாலோ பண்ணுறேன்.
பேசிக்காக உள்ள ஃபீட் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இனி நம்மளோட க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். ஸோ இந்த தடவை நான் புதுசாக இன்னொரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய ரோசேரியன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பேசப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஏன்னா ஒரு ரொசேரியனால் உருவாக்கப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு fertilizer type growth promoter அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் குட் ஃபார் ரோசஸ் அண்ட் அதர் ஃப்ளவரிங் பிளான்ஸ், எஸ்பெஷலி ரோசஸ்க்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கலாம், ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம், எப்சம் சால்ட் என்பிகேலாம் யூஸ் பண்ணுறோம்ல அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரோசஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா பிளான்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் லிட்டில் பிட், இது ஒரு பயோபேஸ்ட் ப்ராடக்ட் தான். லிட்டில் பிட் ஆஃப், ஆனால் ஃபுல்லி ஆர்கானிக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் யூஸிங் இட். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரோசஸ்க்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எல்லா ரோசஸ்க்கும் நான் இது யூஸ் பண்ணல. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரோசஸ்க்கு மட்டும் ஐம் ட்ரைங் திஸ் அவுட், ஐம் யூஸிங் இட். ஸோ உங்களுக்கு இது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். நம்ம ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக இல்லை. ஆல்தோ தே கேவ் மீ சம் சாம்பிள்ஸ் டு ட்ரை அவுட். நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன். ஸோ இன் ஃபியூச்சர் வில் ட்ரை டு ப்ரொக்யூர் இட். இந்த மீன் டைம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமேசானில் இல்லை வேறு எந்த வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குதோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அமினோ ஃபுல்வித், நம்மளோட அமினோ ஆசிட், ஃபுல்விக் ஆசிட் சேர்ந்த அந்த ப்ராடக்ட். பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணும்போது அது கூட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறேன். சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் பேஸ்ட் ப்ராடக்ட் அமினோமார், உங்ககிட்ட வேறு எது சீவீட் பேஸ் பண்ணது இருக்குதோ ப்ராடக்ட் நீங்கள் அது பயன்படுத்தலாம். ஸோ இட்ஸ் ஆல் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, உங்களுக்கு எந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்களோ ஜஸ்ட் டூ தேட். அப்போது இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, ஐல் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். அப்போது அடுத்த ரோஸ் வீடியோவில் இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் garden. Definitely grow a rose and share that interesting story with us. Well, until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone. Hello, testing. I don't know if it is really working, so let's check it out. Okay, perfect. So don't know how things will be. நம்ம ரோஸ்